வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ராடே அண்ட் பொசிஷனல் இன்வெஸ்டிங், ஒரு மீடியம் ஸ்விங் ட்ரேடிங், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் செக்மெண்ட்ஸ்க்கு எப்படி நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற கான்செப்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 weeks, மேபி ஒரு 15 days அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன், என்ன மாதிரி கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பாருங்கள். டீட்டெயில்டாக பார்த்து இப்போ டேட்டா பேஸ்டு தான் நம்ம வந்துட்டு அந்த பர்டிகுலர் டேக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணோம். அதுக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எப்படி நெக்ஸ்ட் 1 week ஸ்டாக் மூவ் ஆகுது, எந்த இடத்துல எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாமே வந்துட்டு நம்ம நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் வந்துட்டு இதாகாமல் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 weeks வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி டெஸ்டிங் ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ குட் ஈவினிங் பைக் டீல், ஸ்டார்ட் பண்ணிடலாம் டாப்பிக்கை. ஓகே, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரை நீங்கள் 2 விஷயம் வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி, எந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, ரிஸ்க்கை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, ரிவார்ட் ப்ராஃபிட்ஸை வந்துட்டு ரன் பண்ண விடுங்க. இது 2. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக் வீடியோவில் நம்ம ஒரு டேட்டா யூஸ் பண்ணி எந்தெந்த மாதிரி ஸ்டாக் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு 3 பேராமீட்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டேட்டா இருக்கணும். ஸ்டாக் வந்துட்டு நீங்கள் லாங் போகலாமா, ஷார்ட் போகலாமா, நியூட்ரலாக இருக்கிறதுக்கு சார்ட் மட்டும் பார்த்தா பத்தாது. ஏன்னா சார்ட்டில் வந்துட்டு உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது சில டைம் பெரிய ரெட் கேண்டில் போடுவான், அதுக்கப்புறம் திருப்பி ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு கேண்டில் இதெல்லாம் எதுவுமே பார்க்காம ஃபஸ்ட்டு டேட்டா என்ன சொல்லுது, அந்த ஸ்டாக் ப்ரைஸில் டேட்டா எப்படி இருக்குது, வால்யூம் எப்படி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ அது எப்படி ஈஸியாக பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கான்செப்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண, டேட்டா வந்துட்டு கிளியராக வந்துட்டு உங்களுக்கு தெரியணும். 2வது பார்த்திங்கன்னா என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியணும். இதுக்கு என்ட்ரி அண்ட் எஸ்எல் இது 2மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை அந்த ஸ்பெசிஃபிக் டேலேயே கட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ், டேட்டா, எஸ்எல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் சில பேர்த்துக்கு பார்க்க தெரியாது, ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த 3 வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டாக்கில் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சென்சிபிள் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதில் தான் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் எது லாங் போகலாம், ஷார்ட் போகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்துட்டு பார்க்க போகிறோம். எந்தெந்த ஸ்பெசிஃபிக் டேக்கு சில பேர் பார்த்திங்கன்னா இன்ட்ராடேக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. சிம்பிளாக இதில் வந்துட்டு ஒரு 5 ஸ்டாக் 10 ஸ்டாக் கொடுக்குது அப்படின்னா அதில் தெளிவான டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு கொடுக்கும், சென்சிபிள் அப்படிங்கிறது. ஸோ ஜீரோதா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ உங்களுக்கு சென்சிபிள் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சென்சிபிள் வந்துட்டு ஜீரோதா கஸ்டமர்ஸ்க்கு ஃபுல்லாக ஃப்ரீ. ஸோ சப்போஸ் நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் யூஸ் பண்ணி ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சென்சிபிள் பிளாட்ஃபார்மை நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சென்சிபிள் போனோன்னே எனக்கு ரொம்ப முக்கியமான இடம் எது அப்படிங்கிற இன்ட்ராடே ஸ்டாக் செலெக்ஷனுக்கு அனலைஸ் அப்படிங்கிறதுல போய்க்குங்க. அனலைஸ்னு போனீங்கன்னா ஸ்க்ரீனர் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரீனரில் நமக்கு இந்த லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்லேருந்து போகிறேன், உங்களுக்கு அனலைஸ் போய்க்குங்க. ஸ்க்ரீனர், உங்களுக்கு ஸ்க்ரீனரில் போனோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓய் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு இந்த 4 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஸ்டாக்கை வந்துட்டு ஃபில்டர் பண்ண போகிறோம். இது எப்படி இருக்குது, ஓய் டேட்டா வந்தோன்னே ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு கிளான்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்துங்க. இப்போ 4 இப்போ எனக்கு வந்துட்டு இதில் நிறைய ஸ்டாக் இருக்குது. எனக்கு தேவையானது ஒரு பீரிஷ் ஸ்டாக் மட்டும் வேணும். ஷார்ட் எந்தெந்த இதில் பார்த்திங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்துட்டு ஷார்ட் பில்டப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஷார்ட் பில்டப் அப்படின்னா ஸ்டாக் கீழே போகும்,
இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்திருக்கும், இல்லை வந்துட்டு ஷார்ட் கால் ரைட்டிங் பண்ணுறாங்க, இல்லை புட் பை பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இதை மட்டும் நான் எனேபிள் பண்ணேன் அப்படிங்கும்போது எனக்கு மொத்தம் 3 ஸ்டாக் வருது இதில். ஓகேவா, இதை மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இதை எனேபிள் பண்ணோன்னே எனக்கு 3 ஸ்டாக் வருதுங்க. இப்போ இந்த 3 ஸ்டாக் பார்த்தா மட்டும் பத்தாது, இதில் ஃபர்தராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலம் படி நீட்டான நிறைய ஐடியா கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம் இதில். ஆக்சுவலாக நான் இந்த 3 ஸ்டாக் பார்த்தோன்னா 3ஐயுமே நான் எடுத்துடலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தோம், ஒவ்வொரு ஸ்டாக்கும் டேட்டாவை ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படிங்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்துட்டு கிளாரிட்டி வந்துட்டு அதிகமாக தெரியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா 8% ஃபியூச்சர் ப்ரைஸ் டவுன் ஆகிருக்கு. இதில் அப்போலோ டயரில், எம்எஃப்எஸ்எல்லில் 2%, அரௌண்ட் 3% டவுன் ஆகிருக்கு ஃபியூச்சர். நாக்ரியில் 4.5% டவுன் ஆகிருக்கு. சரிங்களா, இப்போ ப்ரைஸ் டவுன் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இதும்போது ஆப்வியஸாக ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு இந்த அட்டமணி ஐவின்னு இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளைட் வாலிட்டி எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக அப்சைட் அண்ட் டவுன் சைட் மூமெண்டம் போகும் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு இது வந்துட்டு 30 அப்படிங்கிறது நார்மல். நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த வால்யூம் அப்படிங்கிறது பாருங்கள். இங்கே இது என்ன சொல்லுது அப்படிங்கும்போது இப்போ 200 டேஸோட ஆவரேஜ் வால்யூம் எடுத்துக்குது. இப்போ வந்துட்டு இப்போ 3.9x அப்படிங்கும்போது 200 டேஸோட வால்யூம் பார்த்திங்கன்னா 1x இருந்தது அப்படின்னா 200 டேஸோட ஆவரேஜ் வால்யூம் 1x இருந்தது அப்படிங்கும்போது அப்படின்னா எனக்கு இப்போ ஷார்ட் பில்டப் ஆகிட்டு ஃபியூச்சர் ப்ரைஸ் இறங்கி இந்த வால்யூம் பார்த்திங்கன்னா இந்த ஆவரேஜ் வால்யூம் விட அரௌண்ட் 4x வால்யூம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ப்ரைஸ் டவுன் ஆகிருக்கு, வால்யூம் வந்துட்டு இன்க்ரீஸ், அப்போ நிறையா ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க ஷேர்ஸை அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது இந்த வால்யூம் மேலே இது மேலே வச்சிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒன்று சொல்லுது, டுடேஸ் கேஷ் மார்க்கெட் வால்யூம் எக்ஸ்பிரஸ்ட் as a multiple of average cash market volume in the last 200 days. நியர்லி 200 டேஸோட ஆவரேஜ் வால்யூம் விட 3x, இப்போ 2.5x அப்படின்னா லாஸ்ட் ஆவரேஜ் வால்யூம் 2.5 டைம் அதிகம், ஆவரேஜ் விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. அப்போ சம்திங் லாஸ்ட் 200 டேஸ் கம்பேர் பண்ணுறதை விட உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 200 நாள் ஒரு ஸ்டாக் ட்ரேட் ஆகிருக்கு, இன்றைக்கி ஷார்ட் பில்டப் ஆகிருக்கு, ப்ரைஸும் இறங்கியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு அந்த ஸ்டாக்கில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து அது எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்துட்டு ஃபர்தராக ஸ்டாப் அந்த எந்த கேண்டிலில் இறங்குச்சோ அந்த கேண்டிலோட ஹையை வந்துட்டு ஒரு 1 டே கேண்டில் இருக்குன்னு வைங்க, அந்த கேண்டிலோட ஹையை வந்துட்டு ஸ்டாப்பாக வச்சுட்டு நம்ம பிகரிஷ் ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இல்லை நேற்று பேட்மேன் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம், அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்ததும் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எம்எஃப்எஸ்எல்க்கு 2% ப்ரைஸ் இறங்கியிருக்கு, ஆனால் 4.4x டைம் வால்யூம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகினா இட் கேன் பி அ டவுன் சைடு ஆர் அப் சைடு, ரெண்டுமே பொட்டன்ஷியல் இருக்குது, இது ரெண்டுமே பாசிபிள் இருக்குது. பட் நமக்கு என்ன ப்ரைஸ் இறங்கியிருக்கு அப்படிங்கும்போது அரௌண்ட் 2 to 3% ப்ரைஸ் இறங்கியிருக்கு, ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது வால்யூம் வந்திங்கன்னா 4.4x உங்களுக்கு வால்யூம் என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு பை அண்ட் செல் அந்த டிரான்சாக்ஷன் தான் சொல்லும். அது மேலே போகுதா கீழே போகுதா அப்படிங்கிறத சொல்லாது. ஆக்சுவலாக ஜஸ்ட்டு இவ்வளோ வால்யூம் ஆஃப்லோட் ஆகிருக்கு, இவ்வளோ வால்யூம் நடந்திருக்கு, ஹேண்ட்ஸ் மாறி இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து நாக்ரி பார்த்திங்கன்னா 2.6x வந்துட்டு இதாகிருக்கு. அடுத்து புட்கால் ரேஷியோ போகிறோங்க. புட்கால் ரேஷியோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு 1க்கு மேலே இருந்தால் தான் புல்லிஷ்னஸ். சரிங்களா, இப்போ புட்கால் ரேஷியோ பார்த்திங்கன்னா பிலோ 0.5க்கு கீழே இருந்ததுன்னா இண்டிகேட்னா பேரிஷ்னஸ். சரிங்களா, இதுதான் ரொம்ப நமக்கு முக்கியம் உங்களுக்கு. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 0.5 கீழே தான் இருக்குது புட்கால் ரேஷியோ. நமக்கு 1க்கு மேலே இருந்தால் தான் நமக்கு புல்லிஷு, 0.5 கீழே இருந்தது அப்படின்னா பேரிஷ். அப்போ அடுத்து மேக்ஸ் பெயின் உங்களுக்கு 410. அப்போ இது வாங்குறவங்களுக்கு மேக்ஸ் பெயின்னா இப்போ சப்போஸ் 410 வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பிரிக்கு அதுக்கு கீழே அவங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் ஆகும். இப்போ இவ்வளோ டேட்டா வச்சுட்டு நம்ம அடுத்தது ஃபர்தராக நீங்கள் இதில் போயிட்டு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதிலையே போயிட்டு சப்போஸ் நீங்கள் இப்போ இதில் போகிறீங்க, ஸ்ட்ராட்டஜி பில்டரில் போகிறீங்க, உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு
ஃபர்தராக நீங்கள் உடனே ஒரே கிளிக்கில் வந்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நாக்ரி இருக்குன்னு வைங்க, நாக்ரி அதில் வந்தது. இப்போ நேற்று வந்துட்டு பேட்மேன் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோமா, நான் டைரெக்ஷனல். இப்போ நாக்ரியோட சார்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பார்க்குறேன். ஓகே, நாக்ரியில் எனக்கு ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு அப் மூவ் போயிருக்கு. 3200 ஒரு 5000 வரைக்கும் போய் எக்ஸாஸ்ஷன் ஆகிருக்கு. ஒரு ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு. அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு டபுள் லைட்டாக ஒரு டபுள் டாப் மாதிரி இருக்குது. அப்போ ஃபர்தராக எனக்கு ஆல்ரெடி ஒரு 2 to 3% ஸ்டாக் டவுன் ஆகிருக்கு. அடுத்தது என்ன ஆகும் அப்படிங்கும்போது ஒரு சைட்வேஸில் இருக்கும், இல்லை கொஞ்சம் பேரிஷாக இருக்கும். 2 பாசிபிள். ஒன்று ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் பேரிஷ்னஸ் ஆகி இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா புல்லிஷ்னஸ் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா. ஏன்னா வந்துட்டு ஷார்ட் பில்டப் ஆகிருக்கு, அதனால் ஸ்டாக் பெருசாக மேலே போகாது. அப்போ வந்துட்டு நான் டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி டவுன் சைடுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ பேட்மேன் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும், இல்லை லைட்டாக மேலே ஏறிட்டு திருப்பி கீழே இறங்கினாலும் அந்த சென்டரில் எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கும். ஒரு ரேஞ்சுக்கு மேலே போகும்போது எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும். அதுக்கும் கீழே போகுது அப்படிங்கும்போது தான் எனக்கு ப்ராப்ளம் ஆகும். அப்போ எனக்கு இந்த சப்போர்ட் ஜோன்ஸ் பார்த்துக்குங்க. இப்போ இதை 2 டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கு. இதே ஒரு இதாக இருக்கும். அப்போ நீங்கள் இதுக்கு மேலே வந்துட்டு கால் செல்லு அந்த மாதிரி வந்துட்டு கால் செல் கால் பை அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இல்லை பேட்மேனே வந்துட்டு சென்டரில் இந்த ரேஞ்சிலேருந்து அடுத்து இது வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் பேட்மேன் ஸ்ட்ராட்டஜி நேற்று பார்த்தோன்னா 4265 4300 உங்களுக்கு 4513 அதை வந்துட்டு இதுலேயே நீங்கள் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஒரு நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி போகிறேன்னு வைங்க, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு பேட்மேன் இருக்குன்னு வைங்க. மேக்ஸ் ப்ராஃபிட் எனக்கு கிட்டத்தட்ட 24,000 ரூபா பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரியில் வருது. மேக்ஸிமம் ப்ராஃபிட் 31,000 ரூபா இருக்குது. இது என்னென்ன ஸ்ட்ரைக்ஸ் எடுக்குது அப்படிங்கிறதுல பார்த்துக்கலாம். 4,500 550 4,400 350. அப்போ 350லேருந்து எனக்கு 500க்குள்ளே எக்ஸ்பிரி ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எனக்கு இதாக இருக்கும். சப்போஸ் இது வந்துட்டு பியூராக நான் வந்துட்டு இன்னும் பேரிஷாக இருக்குது, நான் நியூட்ரல் போகலை, எனக்கு வந்துட்டு இது நல்லா பேரிஷாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இது வந்துட்டு செல் கால் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ தூரம் கீழே போனாலும் ஒரு 24,000 ரூபா வரும். மேலே மேக்ஸ் பெயின் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, 4,450 கால் மட்டும் பார்த்திங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜினா செல் பார்த்திங்கன்னா சில டைம் கேப் அப் ஆகுது அப்படிங்கும்போது ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ பியர் கால் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேலே எனக்கு கீழே ஃப்ளாட்டாக அந்த இடத்துலையே எக்ஸ்பிரி ஆனாலும் அது கீழே போனாலும் எனக்கு ஒரு 4,000 ரூபா வந்துட்டு ப்ராஃபிட் வந்துடும். 3,000 எக்ஸ்பிரி டேட்டில் 7,000, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 3,000 4,000 அப்படியே பார்த்திங்கன்னா இதாகிருக்கும். அப்போ உங்களுக்கு டேட்டா தெரியுது, மார்க் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் கீழே போகும் மேலே போகும் அப்படின்னு. இது வந்துட்டு நான் பேரிஷ்னஸ்க்கு எடுக்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் அப்போ சப்போஸ் இது புல்லிஷாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த டேட்டாவை ஹேண்டியாக வச்சுங்க. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஃபர்தராக பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இல்லை வந்துட்டு லாங் போகலாம். கீழே வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் டேவோட ஸ்டாப் வச்சுட்டு அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு மல்டிபிள் இது வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் நம்ம. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 வந்துருக்கு. நாக்ரி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு இது எல்லாமே அப்போலோ டயரோ ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அப்போலோ டயர் பாருங்கள், ஒரு பெரிய ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கு நமக்கு. இனி ஃபர்தராக நமக்கு அடுத்தது இந்த லெவல் சப்போர்ட், இந்த ஜோன் பார்த்திங்கன்னா 360 அது வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கலாம். ஒரு டபுள் டாப் மாதிரி போட்டிருக்கு. சப்போஸ் ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரியும் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸ்க்கு நீங்கள் ஒரு ஸ்டாக் பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு ரைசிங் வெஜ் மாதிரி போட்டு இறங்குது அப்படிங்கும்போது அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நமக்கு இந்த பேட்மேன் ஸ்ட்ராட்டஜி நல்லாயிருக்கும். இல்லை பார்த்திங்கன்னா ஒரு லெவல் இந்த மார்க் பண்ணிக்கங்க, உங்களுக்கு ஒரு அலர்ட் மாதிரி வச்சுக்கோங்க. 4,010 அந்த மாதிரி இடத்துக்கு, அந்த இடத்துல வந்தோடனே நீங்கள் ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணலாம். மல்டிபிள் வேஸில் நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம். அடுத்து MFSL பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்குற ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் பண்ணும். இதுவும் பார்த்திங்கன்னா மேலே நல்ல ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு அதுக்கு முந்தின நாள். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு. ஸோ ஷார்ட் பில்டப் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். மேலே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே போனோன்னா 886
போயிட்டு கீழே அதனால ப்ரைஸ்னால மேலே சஸ்டெயின் பண்ணல. நார்மலாக என்ன ஆகும், இந்த மாதிரி நமக்கு ரிஜெக்ஷன் நடந்ததுன்னா என்ன ஆகுது, ப்ரைஸ் நமக்கு ஃபால் ஆகுது. ஓகேங்களா, சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு. ஸோ இது பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நாக்ரி பாத்திரம். இதே பார்த்திங்கன்னா நம்ம சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு போகணும், ஸ்டாக் வந்துட்டு நான் கொஞ்சம் நாளைக்கு ஹோல்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இதில் எது நல்ல வால்யூமாக இருக்குது ப்ரீவியஸ் இது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதில் வந்துட்டு இது போங்க. இதில் கால் பிசிஆர் பார்த்திங்கன்னா 0.84 அந்த மாதிரி இருக்குது. வால்யூமும் பார்த்திங்கன்னா 5x ப்ரீவியஸ் இருக்கிற இந்தியா சிம் அரௌண்ட் 4. சில டைம் பார்த்திங்கன்னா பெரிய மூமெண்டம் இருந்ததுன்னா நமக்கு ஒரு கரெக்ஷன் நடக்கும். ஒரு பெரிய கேண்டில் போட்டு அதுக்கப்புறம் ஃபாலிங் வெஜ் மாதிரி போட்டு ஏறும். அந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கோஃபோர்ஜ் ஸோ கோஃபோர்ஜ் பாருங்கள், ஒரு இப்போ இந்த ஜோன் பார்த்திங்க, இப்போ சப்போஸ் ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜோன் நமக்கு ஒரு ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்வெர்டட் கப் மாதிரி கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னில் இருக்குது ஆல்ரெடி ஸ்டாக். அப்போ கீழே பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி பண்ணலாம். அதுக்கு பேரிஷ் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த ஸ்டாக்கை இதில் போயிட்டு லோட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜி பில்டரில் அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, எப்படி பிரேக் ஈவன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ 5059 அது வந்துட்டு சப்போஸ் ஒரு பிரேக் ஈவனாக இருக்குது அப்படிங்கும்போது. ஸோ அடுத்தது ஷார்ட் கவரிங். ஸோ ஷார்ட் கவரிங் அப்படின்னா செல் பண்ணியிருக்கவங்க நமக்கு அதாவது புட்டை செல் பண்ணியிருக்காங்க ஷார்ட், அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைஸ் வந்துட்டு மேலே போகும். லாங் அன்வைண்டிங், ஷார்ட் பில்டப், ஷார்ட் கவரிங், ஹின் காப்பர். ஷார்ட் கவரிங் ஹின் காப்பர் பார்க்கலாம். சாரி, புட்டு இல்லை, கால் செல் பண்ணியிருக்கவங்க ஷார்ட் பண்ணியிருக்கவங்க அதை பை பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக புது ஒரு பை வந்திருக்கு, அந்த பை ப்ரைஸ் நல்லா மேலே போயிருக்கு. அப்போ ஷார்ட் பண்ணவங்க இதுக்கு மேலே ப்ரைஸ் வந்துட்டு போகாது, இதுக்கு மேலே இன்னும் ஃபர்தராக போகும், நம்ம ப்ரைஸ் கீழே இறங்காது அப்படிங்கிறவங்களும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ டேட்டா தெரியுது நமக்கு. ஃபர்தராக நமக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனும் ஒரு நல்ல ஒரு கன்சால்டேட் ஆகி ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது க்ளீனாக இதில் வந்துட்டு நம்ம ஃபர்தர் ஸ்ட்ராட்டஜிஸுக்கும் போகலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு வந்துட்டு ஹோல்ட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் வந்துட்டு இதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக இந்த கேண்டில் எந்த கேண்டிலில் நமக்கு எந்த டேயில் உங்களுக்கு ஷார்ட் பில்டப் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இதை வந்துட்டு ஸ்டாப்பாக வச்சுக்கிறது பெஸ்ட்டு. பேஜ் இன்ட், பாலி கேப். ஸோ நீங்கள் இன்ட்ராடேக்கு இதில் எந்தெந்த இது ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு இதாக இருக்குது அப்படிங்கும்போது டேட்டா இதில் பார்த்துக்குங்க. என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். உங்களுக்கு விவேப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஏன்னா ஃபர்தராக உங்களுக்கு ஒரு டேட்டா நல்லா பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த சூப்பர் ட்ரெண்டு, விவேப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். நாளைக்கு சப்போஸ் கீழே வருது அப்படிங்கும்போது இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி. இதை 2 டைம் டெஸ்ட் பண்ணி 3வது டைம் டெஸ்ட் பண்ணுதுன்னா பிரேக் ஆகிடும். அப்போ நமக்கு அதுக்கு கீழே ஸ்டாப் அப்படிங்கிறது க்ளீனாக வந்துட்டு தெரியும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் இது மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இதில் வால்யூம் எப்படி இருக்குது, புட்கால் ரேஷியோ எப்படி இருக்குது, மேக்ஸ் பெயின் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு இதாக இருக்கும் மணி.